இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. அடிலைட் மைதானத்தில் பகலிரவு ஆட்டமாக நடைபெற்ற இப்போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 180 ரன்களும் ஆஸ்திரேலியா 337 ரன்களும் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய இந்திய அணி மற்றொரு மோசமான இன்னிங்ஸ் விளையாடியது. மிச்சல் ஸ்டார்க், ஸ்காட் போலந்து, கேப்டன் கமின்ஸ் ஆகியோரின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இந்திய வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர். அதிரடியாக விளையாடிய ரிஷப் பந்த் 3வது நாள் ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் பெவிலியன் திரும்பி ஏமாற்றம் அளித்தார். முடிவில் இந்திய அணி 175 ரன்களுக்கு ஆட்டமிழந்து ஆஸ்திரேலியாவுக்கு வெறும் 19 ரன்களை மட்டுமே வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. எளிதான இலக்கை துரத்திய ஆஸ்திரேலியா 4வது ஓவரில் வெற்றி பெற்று அசத்தியது. இதன் மூலம் 13 பிங்க் நிற பந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள ஆஸ்திரேலிய அணி அதில் 12 வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. மேலும் இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி 60 புள்ளிகளுடன் முதல் இடத்துக்கு முன்னேறியது. இந்திய அணி 57 புள்ளிகளுடன் 3வது இடத்துக்கு சறுக்கிய நிலையில் தென்னாப்பிரிக்கா 2வது இடத்தில் நீடிக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற எஞ்சியுள்ள 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.